வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வீடுகள் தோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வு முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தனர். வக்பு வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரியின் நகர தந்தை குபேரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வை முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்திய நாட்டின் சுதந்திர பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி ஏற்றும் விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் துவக்கி வைக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை வீடு தோறும் கொடி ஏற்றுவோம் நிகழ்ச்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று கையொப்பமிட்டு தேசிய கொடியை அசைத்தும் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து அனைத்து அரசு அலுவலகங்கள் வீடுகளில் ஏற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தேசப்பற்று பாடல்களுக்கு மாணவ மாணவிகள் நடனமாடியதை அமர்ந்து ரசித்தனர். இந்த விழாவில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்றனர். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தினந்தோறும் நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த இனிய நிகழ்விற்கு வக்பு வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 11ஆம் நாள் அமர்வில் கேள்வி நேரம் முடிந்த பின்பு பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, துணைத் தலைவர் நாஜிம் ஆகியோர் ஒன்றிய அரசு கொண்டு வரவுள்ள வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை தமிழகத்தில் அனுமதிக்க மாட்டோம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதே நிலைப்பாட்டை புதுச்சேரி அரசும் எடுத்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் கண்டனம் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தினார்கள். அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி இந்த சட்ட மசோதா குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்தார். முதல்வரின் இந்த நிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையிலிருந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் சார்பில் அமைதி பணி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து கடற்கரை சாலையில் ஊர்வலமாக கையில் செல்போன் டார்ச் விளக்கை உயர்த்தி பிடித்து மாணவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், கொல்கத்தா மருத்துவர் படுகொலைக்கு நியாயம் வழங்க வேண்டும், வெளிப்படையான நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியின் நகர தந்தை குபேரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் மற்றும் நகர தந்தை என அழைக்கப்படும் எட்வர்ட் குபேர் புதுச்சேரியின் முதல் முதலமைச்சராக 1959ஆம் ஆண்டு முதல் 1964ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தார். இவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் புதுச்சேரியில் முதலாக வெற்றிக்கால் சேவல் சண்டை கலை உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் முதல்வர் குபேர் 45வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி அமரர் குபேர் அன்சாரி வெற்றிக்கால் சேவல் கலை கிளப் சார்பில் அண்ணா சிலை சதுக்கத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு
மாநில தலைவர் ரமணன் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலை அருகே உள்ள குபேரின் திருவுருவச் சிலைக்கு கௌரவ தலைவர் செந்தில் தலைமையில் சேவலுடன் சென்ற உறுப்பினர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு கொறடா ஆறுமுகம், நேரு, அனிபால் கென்னடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 16வது முறையாக மாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதியன்று தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நாளான இன்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், செந்தில்குமார், நேரு ஆகியோர் தனிநபர் தீர்மானங்களை முன்மொழிந்து பேசினர். இதனைத் தொடர்ந்து பேரவையில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும், அதை பெற்றுத்தர வேண்டும் என்ற சட்ட உறுப்பினர்கள் அதை பெற்று தீர வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் உணர்வுபூர்வமாகவும் மிக விரிவாகவும் பேசினர். தீர்மானங்கள் மூலம் மாநில அந்தஸ்து தர வலியுறுத்துகிறோம். பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் ஆகியோரை நேரில் டெல்லி சென்று சந்திப்போம். இந்தியாவில் உள்ள மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் வைப்போம். மாநில அந்தஸ்து பெற்று தீர்வோம். எனவே இதனை அரசு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். இதனையடுத்து தனிநபர் தீர்மானங்கள் திரும்ப பெறப்பட்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டுமென அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை இச்சட்டப்பேரவை வலியுறுத்துவதாகவும் தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையை காலவரையின்றி ஒத்திவைத்தார் சபாநாயகர் செல்வம். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தினை பெற்று தீர்வோம் என்ற ஒரு உறுதியோடு இன்று நம்முடைய புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அரசு மாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட உள்ளது என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தெரிவித்துள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசு வலியுறுத்தி வருகிறது என்றும், நேரடியாக சென்று பிரதமரை மற்றும் உள்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்துவோம். மாநில அந்தஸ்து தீர்மானத்தை அரசு தீர்மானமாக பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த நிலையில் மாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட உள்ளது என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில தகுதி வேண்டும் என்ற தனி உறுப்பினர்களின் தீர்மானங்கள் இப்பேரவையால் ஒருமனதாக ஏற்கப்பட்டு அவைகள் அரசின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஜனநாயகத்தில் பண்புகளை இளையோரிடம் வளர்க்கும் விதமாக ஜனநாயகத்தில் இலை சமூக ஆர்வப்படும் நோக்கிலும் இந்த கூட்டத்தொடர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் உதவியோடு நமது சட்டப்பேரவைகளுக்கு பள்ளி மாணவர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளனர். இக்கூட்டத்தொடரில் புதுச்சேரி சார்ந்த 21 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 133 மாணவர்களும், காரைக்கால் பகுதியை சேர்ந்த 20 அரசு மேல்நிலைப் பள்ளி 20 மாணவர்களும் ஆக மொத்தம் 153 மாணவ மாணவர்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரில் கண்டனர். இதற்கு ஏற்பாடு செய்த கல்வித்துறை அலுவலர்களுக்கும் என் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரான்ஸ் நாட்டில் நடைபெறவுள்ள தீபாவளி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள புதுச்சேரியை சேர்ந்த பிரபல விஜய காஃபி நிறுவனத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து புதுச்சேரி விடுதலை பெற்றிருந்தாலும் ஏராளமான புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் நாட்டில் குடிபெயர்ந்துள்ளனர். இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரில் வரும் நவம்பர் மாதம் தமிழர்கள் திருவிழாவான தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் கடந்த 1992ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட விஜய காஃபி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டு 22 காலம் ஆன நிலையில் பிரான்சில் நடைபெறும் தீபாவளி நிகழ்ச்சியில் விஜய காஃபி நிறுவனம் சார்பில் அரங்கம் அமைப்பதற்கான அழைப்பிதழை கடையின் மேலாளரிடம் பிரான்ஸ் இந்திய கலாச்சார நிறுவனத்தின் நிறுவனரும் பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் நகராட்சி கவுன்சிலருமான அயூப் மற்றும் பிரெஞ்சு முன்னாள் இராணுவ வீரர் முகமது இத்ரியாஸ் ஆகியோர் வழங்கினர். வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் தேரோட்டம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு 5ஆம் நாள் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையன்று திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பான முறையில் ஆகம விதிப்படி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 5ஆம் நாளான திங்கட்கிழமையன்று காலை அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம், பால், தயிர், தேன், இளநீர், பழ வகைகள், பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்களால் அலங்கரித்து மகா தீபாரதனையும் காட்டப்பட்டது. மேலும் இரவு 8 மணி அளவில் சன்னதியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திகளே மேல தாளங்கள், வான வேடிக்கைகள் முழங்க சன்னதி புறப்பாடாக துவங்கி மாட வீதி வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து செங்கழுநீர் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் உபயதாரர்கள் புதுவை சான்றோர் பர்வதகுல தர்ம பரிபால சபை மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி கிராமணியார் பேரவை சார்பில் தலைவர் சுவாமிநாதன் மற்றும் பொறுப்பாளர்கள் சங்கர், ஜெயராமன், பாபு, குருமூர்த்தி, காமராஜ் மற்றும் உறுப்பினர்கள் சார்பில் இணைந்து 5ஆம் நாள் உற்சவ விழாவை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் கோவில் திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் 9ஆம் நாள் திருவிழாவில் காலை தேரோட்டம் நடைபெற உள்ளது. உலக சாதனை படைக்க ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு கடல் சாகச பயணம் மேற்கொண்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மரக்காணம் கடற்கரையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உலக சாதனை படைக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டு மேம்பாட்டு குழுவும் இணைந்து 15 மாற்றுத்திறனாளிகள் குழுவினர் கொண்ட வீரர்களுடன் ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை மெரினா கடற்கரை வரை 604 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரை நீச்சல் சாகச பயணத்தை கடந்த 5ஆம் தேதி தொடங்கியுள்ளனர். இந்த குழுவினர் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில் 45 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரையில் சாகச பயணத்தை மேற்கொள்கின்றனர். இவர்கள் இதுபோல சாகச பயணத்தை தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த சாகச குழு வீரர்கள் நேற்று மாலை 6 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் உள்ள எக்கியர் குப்பம் கடற்கரை பகுதிக்கு வந்தனர். அவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர் பேரவை தலைவர் அன்பழகன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது மரக்காணம் பகுதியில் உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். தொண்டமாநத்தத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் தேரோட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் அருகே உள்ள ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த 7ஆம் தேதி இரவு பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணி அளவில் பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் முக்கிய விழாவான தேர் திருவிழாவை முன்னிட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் ஆடுகள் பலியிடப்பட்டன. சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். கோவில் நிர்வாகம் சார்பில் நள்ளிரவு 1 மணி அளவில் கோவில் வாசலில் முதலாக 5 ஆடுகள் பலியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிட்டு ரத்தம் சாலையில் விடப்பட்டன. குழந்தை பேறு இல்லாதவர்கள் இக்கோவிலில் அம்மனுக்கு படையிலிட்ட ரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வடம் பிடித்து துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கிடா விருந்தும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்ந்தான், கார்த்திகேயன், வையாபுரி மணிகண்டன், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமத்தினர் செய்திருந்தனர். தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக பணிபுரிவதாக கூறி பொதுமக்களை ஏமாற்றிய வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் அன்னை நகரில் வசித்து வருபவர் ராஜேந்திரன். இவர் தமிழ்நாடு காவல்துறையில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு காவல் நிலையத்தில் தற்பொழுது பணிபுரிந்து வருகின்றார். இவரது மகனான திலீபன் தந்தையின் காவலர் உடையை அணிந்து கொண்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, வில்லியனூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் போலியான தமிழ்நாடு அரசு காவலர் அடையாள அட்டையை தயாரித்து தன்னை காவலர் போல காட்டிக்கொண்டு பொதுமக்களிடையே மிரட்டியும் பல்வேறு இடங்களில் ஏமாற்றியும் பணம் பறிப்பதை வழக்கமாக வைத்திருந்துள்ளார். மேலும் வில்லியனூர் அன்னை நகரில் வசித்து வரும் ரமேஷ் என்பவரிடம் பழகிய திலீபன் தான் தமிழ்நாடு காவல்துறை குற்றப்பிரிவு காவலராக பணிபுரிந்து வருவதாக கூறி அவரை மிரட்டி பணம் கேட்டுள்ளார். இதனை அக்கம் பக்கத்தினரிடம் நடந்ததை கூறி விசாரித்த பொழுது திலீபன் காவல்துறையில் பணிபுரியவில்லை என்றும் போலியான தமிழ்நாடு காவல்துறை அடையாள அட்டையை தயார் செய்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து உடனடியாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் ரகசியமாக திலீபனின் செயல்களை கண்காணித்த வில்லியனூர் போலீசார் அவரை சுற்றி வளைத்து பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் போலியான காவல்துறை அடையாள அட்டையை பறிமுதல் செய்து அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6555 ரூபாய். 1 பவுன் 52,440 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 850 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வீடுகள் தோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வு முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தனர். வக்பு வாரிய திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம்.
புதுச்சேரியின் நகர தந்தை குபேரி நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.